நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு செய்த ஊழல் குறித்த ஆவணங்கள் வெளியாகிட்டே இருக்கு. அதுல கவி பிரசாத், ரமேஷ், மணிவண்ணன் 3 முக்கிய மும்மூர்த்திகள் எப்படியெல்லாம் லஞ்ச பணத்தை வசூல் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கவி பிரசாத் பத்தி பார்த்துட்டோம். இந்த செய்தி தொகுப்புல ரமேஷ்ங்கிற நபர் யாரு, அவர் எப்படி இந்த ஊழல்ல சம்பந்தப்படுறாருன்னு பார்க்கலாம். அமலாக்கத்துறையின் ஆவணங்கள் படி ரமேஷ்ங்கிற நபர் அமைச்சர் KN நேருவோட குடும்ப உறுப்பினர்கள் நடத்துகிற நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அமைச்சரோட சகோதரர் KN ரவிச்சந்திரனோட விசுவாசின்னு சொல்லப்படுது. இந்த நபரோட வேலை என்னன்னா, கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை, ஈரோடு, திருப்பூரில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக நடக்கிற பணிகளுக்கு லஞ்சம் வசூல் பண்ணுறது தான் ரமேஷின் முக்கிய பணின்னு ஆவணங்கள் சொல்லுது. அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் ஆமாம், எங்கள் முதலாளி ரவிச்சந்திரன் சொல்லித்தான் இந்த கமிஷன் காசையெல்லாம் வசூல் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு ரமேஷ். கொடுமை என்னன்னா, இந்த ரமேஷுக்கு பல அரசு அதிகாரிகள் லஞ்ச பணம் வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நகராட்சி துறையில் வேலை பார்க்குற RE, JEன்னு பல போஸ்டில் இருக்கிற முக்கிய அதிகாரிகள் அரசு ஒப்பந்ததாரர்களுக்கும் இந்த கொள்ளை கூட்டத்துக்கும் இடையில பாலமாக இருந்து தரகு வேலை பார்த்துருக்காங்கன்னு அமலாக்கத்துறையோட ஆவணங்களை பார்த்தா தெரியுது. வசூல்னா சாதாரணமாக கிடையாது. தினம் இந்த 2-3 மாவட்டங்களில் இருந்து மட்டும் கோடிக்கணக்கான பணம் வருது. என்னென்ன வேலைக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேட்டால் ஆடி போயிடுவீங்க. குப்பாடுறதுல இருந்து லைட் போடுறது வரைக்கும் எந்த ஒரு அரசு வேலையையும் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாத்துலேயுமே கமிஷன் வாங்கியிருக்காங்க. சின்ன ப்ராஜெக்டில் ஆரம்பித்து பெரிய ப்ராஜெக்ட் வரைக்கும் லஞ்ச பணம் கைமாறுது. ஒரு இடத்துல 4 லட்சம், இன்னொரு இடத்துல 40 லட்சம், இன்னொரு இடத்துல கோடிக்கணக்கில் சின்ன கான்ட்ராக்டர்ஸ்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் ஒருத்தரையும் விடலை. எடுத்துக்காட்டுக்கு திருப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் சுமாரா 20,000 கோடி மதிப்பிலான 1000 குடிநீர் வழங்கல் திட்டங்களை செஞ்சிருக்கான். அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து 10% கமிஷன் பணத்தை கொஞ்சமாக வாங்கி இருக்கிறதா அமலாக்கத்துறை ஆவணங்கள் சொல்லுது. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் சார் அதை செய்யவே இல்லை. ஏன் தெரியுமா? ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுலயும் கமிஷன் கைமாறி இருக்கு. ஏழை தொழிலாளர்களோட உழைப்புல கூட ஊழல் நடந்திருக்கு. இதையெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கிறது அதிகாரிகள் மட்டுமல்ல, திமுக மாவட்ட செயலாளர்களும் தான். ஜல்லிக்கட்டு ஆர்வலர்னு வேஷம் போட்டுக்கிட்டு அதிமுக ஆட்சியில் ஆனா ஊனானா ஆட்டம் போடுவாரே சேனாதிபதி, அவர் கூட வசூல் பண்ணி கொடுத்துருக்கிறதா ஆவணங்கள் சொல்லுது. ஒரு கட்சியே சேர்ந்து ஊழல் செஞ்சிருக்கு. அதுக்கு அதிகாரிகளையும் கலெக்ஷன் ஏஜெண்டா பயன்படுத்தி இருக்கு. சென்னையில் ஏன் வெள்ளம் வருது, மழைநீர் வடிகால் பணி என்ன ஆச்சுன்னு ஒவ்வொரு வருஷமும் கேட்கிறீங்கல்ல, அந்த பணியும் நல்ல முறையில் கமிஷன் பெற்றுக்கொண்டு தான் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உட்பட ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் ஒவ்வொரு நகராட்சியிலையும் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. இது எல்லாமே ரமேஷ் என்கிற ஒருவர் கலெக்ட் பண்ணனது. அதுவும் சிக்குனது தான் இவ்வளவு. சிக்காம இது மாதிரி 3-4 மடங்கு நடந்திருக்கும்னு சொல்றாங்க. இதையெல்லாம் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்காக தான் ரமேஷ் செய்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. சரி, இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பல கோடிகளை சுருட்டுறாங்களே, இம்புட்டு காசை எங்க தான் வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அங்கதான் வராரு அமைச்சர் நேருவோட இன்னொரு சகோதரர். ஹவாலா முறையில் அவர் தான் இந்த பணத்தை எல்லாம் பதுக்குறாருன்னு சொல்றாங்க. அது எப்படி செய்யறாங்கன்னு அடுத்த செய்தி தொகுப்புல விரிவா பார்க்கலாம்.